நான் அது வானு அப்புறம் ஆதிக்குட்டியெல்லாம் வந்து திடீரென ஒரு பயணம் எங்கேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம். அப்போ யாழ்ப்பாணம்னா பழுதாலுன்னா அது ஆக கவலையாக கூடாது. முன்னேற்றத்தை பாருங்க உங்க இருக்கிறாங்க படி தண்ணி தோட்டோட வந்தனால தண்ணி குடிய தோட்ட காட்டி பாப்பா திரும்ப வச்சுட்டியா அம்மா வேற அப்படி 3 மணி ஆகும். அப்படி ஒரு 20 பேருக்கிட்ட நிற்கிறேன். சரி வரா வணக்கம். நான் அனுஷியா. இப்போ நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அதாவது என்னுடைய அனுப்பிட்டா நிற்கிறோமே அது அப்போ நான் தான் வீடியோ எடுத்தாலே தொடர்றேன். அது வந்து வாய்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறேன். கேமரா மேலே மாறி கேமரா மாறி அப்போ நாங்கள் கல்யாணம் நல்லா இருக்கிறேன். தனக்கு தடிமையான நல்ல வசனம். அப்போ நான் அது வானு அப்புறம் ஆதிக்குட்டியெல்லாம் வந்து திடீரென ஒரு பயணம் எங்கேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம். அப்போ யாழ்ப்பாணம்னா முந்தி அடிக்கடி ஒரோட நிறைய பேருக்கு தெரியுமே யாழ்ப்பாணம் என்னத்துக்குன்னு சொல்லி. அப்போ உண்மையிலே நாங்கள் வீடு வந்து மாறி இப்போ ஒரு வருஷமாக போயிடுது. ஒரு வருஷமாக போய் அவ்வளோ நாள் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்து நூல் போட்டது இல்லை. அப்போ திடீரென அன்றைக்கு என்னன்னு சொன்னால் ஒரு மரண துளக்கு விட்ட போனாங்களே நாங்கள் ஜான்சன் விட்டான்னு போனாங்களோ. அதுவும் நான் செத்த விட்டு போல 2ஆம் நாள் தான் போனாங்க. 2ஆம் நாளும் இல்லை எட்டுக்கு முதல் நாள் போனாங்க. அப்போ உண்மையில அவங்களோட வளவில் வச்சு கொண்டாடுறது இல்லை, அவங்களோட விட்டு வச்சு கொண்டாடுறது இல்லை. போயிருந்து ஆதிக்குள்ள சரியான வித்தியாசங்கள் அதான் வந்து இடவளுடைய அணுக அப்படி நிறைய பிரச்சனை இருக்கிறபடியால் இன்றைக்கு நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் போய் ஆதிக்குட்டிக்கு மறுபடியும் நூல் வந்து போட போகிறோம். வருஷத்துக்கு நான் போட்டு கொண்டு வாங்க. அப்படி அண்டு இல்லாத ஒரு பிள்ளை நட்சத்திரங்க அப்படி ஒரு இருக்குது ஆதிக்குட்டிக்கு நேசரிக்கு பழுதாலுன்னா அது ஆக கவலையாகக்கூடாது. முன்னேற்றத்தை பாருங்க உங்க இருக்கிறாங்க படி வருஷம் முன்ன முடிவுலாம் சித்தி நல்ல ஜோக் அடிக்கிறது தெரியுமா? அப்படியே போகும். டைம் 3 மணி போனா தான் அந்த டைம் நிற்கிறாமல பயப்படுதாது. ஓகே, அதுக்கு முன்னாடி எங்களை வீடியோ பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. கண்டிப்பா நானும் வீடியோ பார்த்து நாங்கள் போயிட்டு அப்பா ஏதோ கதைக்கணும்னு சொன்னேம்மா. என்னையும் அதுவே வந்து என்னையும் கோல் பண்ணி எப்போ பார்த்தாலும் சோகமான வீடியோக்கெல்லாம் போட்டு கொண்டிருக்கேன். நான் நினைக்கிறேன் அவர் வந்து வீடியோ அது கூட பார்க்கல போடுற சேனலில் வீடியோ. அதுக்கு தான் சொல்கிறோம் வீடியோ வந்து ஒழுங்காக முழுசாக பார்த்துட்டு கதையுவோம். நாங்கள் அப்படி சோகமான வீடியோக்கள் போடுறதும் இல்லை வர்றதும் இல்லை. யூடியூப் போன நாள்லேருந்து ஒரு சந்தோஷமான வீடியோக்கள் தான். என்ன சோகமான வீடியோ அவர் எங்களோட தொடர்பு கொண்டான்னு சொன்னால் அவர் எந்த வீடியோன்னு சொல்லி நாங்கள் காமிக்கிறோம். அப்படியான சோகமான வீடியோ போடுற அவசியம் எங்களுக்கு இல்லை. நல்ல நேரத்துக்கு நல்லதை போடுவோம், துக்கமான நேரத்தில் துக்கமான வீடியோ போடுவோம். என்ன அதுக்காண்டி சோகமான வீடியோக்களை
வைத்தியம் இல்லை. இப்போ நல்ல விஷயம் நடக்க நல்லா போகும், துக்கம் நடக்க துக்கமான விஷயம் போது சொன்னேன். கலந்து மாறி எல்லாத்தையுமே விட சேனலில் வந்து நாங்கள் போட்டுக்கொண்டு இருக்கோம். அப்படி அவருக்கு அந்த டவுட்னு சொன்னால் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டால் நாங்கள் அவருக்கு அதுக்குரிய விளக்கம் கொடுப்போம். ஓகே கவலைப்படாதீங்க சொல்றேன். சண்டா குச்சி குச்சி தோட்டோட வந்தனால தம்பி குடிய நோட்டு காடி பாப்பா திரும்ப வச்சுட்டியா ஓகே போமே எடுத்துட்டேம்மா. நல்ல நல்ல மண்டை கைவிட்டியா அப்படியே போக வேண்டிய கைவிட்டா செல்வம். பைக் இதில் நிற்குதானே? நான் இந்த சைக்கிள் எடுத்துட்டு போவோம். முடிஞ்ச விட்டுடலாம். கொண்டு வரது பைக் துரப்பு. ஆ ஹெல்மெட்டு கேட்கு துரப்பு. பைக் நிற்கும் தானே? 5 மணியா அவ பூத்த என்ன சொல்றது இளமையில இருந்து முதுமை வர இளமையில இருந்து அதாவது பிள்ளைங்க சைக்கிள்லாம் வச்சிருந்தவன் விருப்பப்பட்டதான் தேர்ந்தெடுக்கலாம். எனக்கு ஓடும் போல ஆசை சீட்டு முடிஞ்சு ஓடும். அதுக்கு என்ன ஓடுனா போச்சு அன்றைய பேசு சைக்கிள் முடிஞ்சா முடியாது ரஜீவன ரங்கியாஜி காசு தந்துடுறேன். முறையும் போல அப்படியே யாழ்ப்பாணம் போக நாங்கள் ஆட்டில் வரோம். பரங்காப்படியா சைக்கிள் ஓடுது. அப்படி அப்படி என்ன ஓடிக்கணும் அப்போ சித்தியனும் கல்யாணம் சிங்கிள் சித்தப்பாட்டு அடியில் ஓடி ஓடி பழகிட்டு கொஞ்சம் ஓடி அந்தரமா கிடையாது. சாராவுக்கு அப்போ சைக்கிள் ஓடுறா பாகம் சைக்கிள் ஓடி விட அம்மா கார் சேவிஸ் போட்டு இப்போ உள்ள விட்டுருக்கு மாமாக்களின் கார். நான் எங்கே இருக்கேன்? ரைட் வலுக்கிட்டா ராதாக்கா ஏற்றுவோம் நாங்கள். தைய கடைக்கு ஒரு இறங்கி சப்பாத்தி எடுத்துட்டு அதுக்குறாங்களாம் தானே தையக்கடை என்னன்னா அப்பா என்ன என்ன பிடிச்சி கொண்டே வர போறீங்களோ அவரில் பிள்ளைகள் உள்ளாம அவங்க கால் பண்ண சொன்னார். அப்படி மூளை சிரிச்சு காட்டா போக்கா கிட்ட வந்துடும். 9,000 பார்க்கலாம். 9,000 பார்க்கலாம். ஓகே இப்போ இடம் வந்து விட்டது. அப்போ கட்டி போட்டு வாங்க போயா அதுடி பாய். பார்த்தீங்க சொன்னால் தம்பின்ற குளப்படி அது பேங்க நேண்டியோடத்தில் இருக்கே விட மாட்டானா. உங்களோட அம்மா வேறு அப்படி 3 மணி ஆகும். அப்படி ஒரு 20 பேருக்கிட்ட நிற்கிறேன். சரி வராங்க இறஞ்சது சுற்றிக்கான இறஞ்சது நிறைய நல்ல பிள்ளைகள்லாம் கூட்டி கொண்டு ஒவ்வொரு பேரும் ஒரு 3 பிள்ளைகள். அப்போ எல்லாருக்கும் கடும் இந்த வருஷம் முடிவில்
நான் சொல்லு கடைசா முடிவு தானே தான் பிடிக்கிறேன் எவ்வளோ கொண்டும் இல்லை பார்த்தீங்களா மக்களே சில்வண்டு தலையன் அதுக்கு புனியும் கட்டி பழகினா பழகினேன் பார்த்தீங்கன்னா அப்போ நாங்கள் வந்துட்டு அம்மா வந்து விட்டுட்டு கிட்டத்தட்ட இதில் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ சரியா வந்து எப்படி இன்னும் 1 மணி கூட வந்து பார்த்தீங்க சொன்ன மக்களுமே நாட்டு உச்சி மண்டினால வேர்த்து கொண்டு பாருங்க பறக்குவா பிள்ளைகளுக்கு பாவங்களுக்கு என் முதல்ல 5 ஆழ்பாலம் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் விட்ட விடுவோம் வேலையை முடிச்சுட்டு இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு கொழும்பு பயணம் மாதிரி உள்ளது இந்த பயணம் வந்து பிள்ளைகளுக்கு மட்டுமே அப்படி ஒரு ஒன்று இந்த தண்ணி குடிக்க குண்டு எந்தெந்த இடம்ல பார்க்கக்கூடாது சகல இடம் வந்துட்டான்டாப்பா ஒன்று என்ன இது வரைக்கும் கோர்ட்ஸுக்கு தான் போவேல அது அமைதியான இடம் இல்லை இல்லாடி ஓடிக்கொண்டு போயிருப்பேன் அதுக்கும் அமைதியான இடம் கொண்டு போகலாம் தம்பி குட்டி நல்லா இடங்கோ சாப்பிடுங்க 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 பக்கத்து சைட்ல பேக் பல்ல பேக் மக்களை கண்ணடிச்சு ரொம்ப தம்பி கண்ணடிச்சு எடுங்க வாய்க்கால் மணக்கு இங்கே திடம்னு சொன்னாலே வாய்க்கால் ஃபேமஸே வாய்க்கால் தான் ஓ அண்ணாக்கு கத்திச்சுருங்க எதுன்னா எது ஒரு கக்க விட்டு காட்டுங்க எதுதான் எது ஒரு கக்க விடுங்க அதான் காட்டா போட்டு போக்கு வேற கொஞ்சம் சின்னதாக போகணும் ஆட்டோ காண்டா நித்திரியா போட்டேன் அவா ஒவ்வொரு பிள்ளையும் கூட நேரம் கலரு ம் அதனால இன்னும் நேரம் மழை மழை கட்டுவோம் ஒரு ஆள் என்ன கேட்ட கரைக்கிற புளியூர் ஓ ஒரு சில பேர் கோவம் வந்துட்டு ஒரு 2 ஆளுக்கு லைன் படி எனக்கு வரும் இதுக்கு இல்லை 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 முன்னுக்கு போய் நிற்கிற ஆக்களை பொறுத்து வலை போட்டு நம்ம நிறைய பேர் உங்களுக்கு முன்னுக்கு நிறைய பேர் நிற்கினோம் போனால் கட்டுறோம் ஆக கை குழந்தை எல்லாம் கொண்டு வந்து வைக்கணும் நம்ம அந்த குழந்தை வரணும் தான் கட்டிட்டு முதல் வந்தாங்க நான் சொன்ன கூட ஒரு ஆள் 5 கிலோ வந்தது அப்படி எப்படி கொண்டு வந்தா என்ன கஷ்டம் தான் நாங்கள் போய் நிற்கிறேன் கீழே இவனுக்கு என்ன கட்டுறா தம்பிக்கு தம்பிக்கு கொடுக்க போயிடலாம் ஒரு ஆள் 3 பிள்ளைய கொண்டு டார்லிங் என்ன ஆட்டோ தம்பி விட்டு பிடிச்சிருக்கிறேன் கூட அவரு டேய் பேர்த்து வைத்தாலும் பேங்க மொட்டை மண்டியோட மழை தம்பி நான் குழப்படிக்க இல்லையா அம்மானு ஏன் வந்தாண்டா கம்மானு கடையில் நிற்கிது மறுக்க கூடாது இந்த பயணம்லாம் நீ பிளேஸில் வந்துட்டு மற மாட்டேன் எப்படி ஓய் நாங்கள் வந்துட்டு 5 நிமிஷம் வந்தால் இல்லை போனாங்களே அப்படி சில உனக்கு 3 புள்ளி போட்டுருக்கேன் சட்டம் நாண்டியை போட்டு நம்ம நாங்கள் போனால் இருப்பேன் இன்னும் போயிருக்க மாட்டேன் என்ன இன்னும் அந்த கை குழந்தை பிள்ளைய இன்னும் பெரிய வெளியாகும் டார்லிங் ஆட்டோ எடுத்துட்டு போ என்ன பாக்குற சரி அப்போ பின்ன அம்மா வரட்டு வேணா இப்போ நாங்கள் கணக்காக போட்டு வரோம் அம்மா வந்து கணக்காக வந்து விட்டா கட்டியாச்சோ கடுகு என்ன என்ன விளக்கம் விளக்கம் சொல்லவா உள்ள ஆட்டோ சொல்லுவோமா சரி சொல்லுவோம் இப்போ விளக்கம் வந்து அதுக்கு நிறைய கண்டிச்சு இருக்கான் வெள்ளி சனியில் திரைச்சி போடுவோம் அப்படி சொல்லி வடிவா தண்ணி எல்லாம் அடிச்சு கட்டிக்கிட்டவா தண்ணி அவங்க ஆத்தி கிட்ட தண்ணியில் குடிக்க மாட்டோம் ஓகே
வந்து இருட்டாகிட்டு நாங்கள் வீட்டை போவேன் நீ 7 மணி ஆகிடுச்சு சரி அது வந்து அது செய்த பிள்ளையால் வந்து திரும்பவும் யாழ்ப்பாணம் போக வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டு அதுக்கு பாதை கிட்டு பாதை தெரியுமென்று சொல்லி உள்பாதைகளால் கூட்டிக் கொண்டு போனவர் திரும்பவும் நாங்கள் நல்லூர் அடிக்க வருவோம் வந்து சற்று எதிர்பார்க்கவில்லை அதுவால் வந்து திரும்பவும் யாழ்ப்பாணம் வந்து போயிட்டோம் இப்போ வந்து சரியாக 7 மணி நாங்கள் வீட்டை 8 மணிக்குள்ளே போயிடுவீங்க 8 மணிக்குள்ளே வந்து வீட்டை போயிடும் இப்போ தம்பி குடிக்காத மாதிரிலாம் நல்ல நித்திரை ஆகிட்டுனா பசி வர முகத்துல அட்டாக்குட்டி நித்திரை ஆகிட்டு 2 பேருமே வந்து நல்ல நித்திரை போட்டினோம் செய்த அட்டகாசத்துக்கு நல்ல நித்திரை இப்போ நாங்கள் வந்து என்ன செய்யணும்டா இனி வந்து வீட்டை வந்து போகிறோம் ஆத்தமாக்கா தான் மெயினாக வந்து நாங்கள் அந்த புண்ணியநூல் போடுறாக்காவே நான் புண்ணியநூல் வந்து கட்டியாச்சு இனி வந்து நீங்கள் தோசை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போக கவனமாக வந்து கூட்டிகிட்டு போனீங்கடா சரி அப்படியான இடங்களுக்கு வந்து தோசை இல்லை என்னென்னு சொல்கிறது தோசைமோ கடற்கொள்ளையில் வந்து கூட்டிக் கொண்டு போவாங்க பேர் வந்து நூல் கட்டி பழகிட்டுனா அதனால நீங்கள் வந்து நானும் மேஞ்சமாக்கு தம்பி கூட்டிக்கும் மேஞ்சமாக்கு வந்து 2 பேருக்குமே நூல் கட்டி பழகியல அதனால பிரச்சனை இல்லை இதுவரையும் எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு போகலாம் பார்த்தீங்கன்னா 10 வயசு பிள்ளைய கூட நூலோட்ட கொண்டு அது நீங்கள் வந்து சின்னலேருந்து பழக்கிறீங்க மூத்தக்கா பார்க்கல 2 பேருக்கு பழக்கிறன்றத விட எல்லா பிள்ளைகளும் வந்து அப்படி இல்லை சில பிள்ளைகளுக்கு அந்த தோசம் வந்து எத்தனை வயசுன்னு சொல்லல அதை வந்து கொத்து வராமல் இருக்குமா நம்ம வந்து அதுக்கு நினைக்கலாம் நூல் போட்ட காலையில் படுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் நாங்களும் வந்து போவேன் நான் அதுவும் எனக்கு எதுவுக்கும் என்ன செய்கிறது அதுவால ஓகே நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ள இந்த வீடியோ பிடிக்கிறத காக்க பண்ணுங்கன்னு ஒரு புது சீக்கிரம் பாய் சிக்னல் முடிய மாட்டேங்க அதான் நல்லா இருக்குது அதே சூடாக டீ கொடுத்தலையே அம்மா நான் விட்டு போட மாட்டேன் வீட்டை போக சமைச்சு நூல் வாங்கிடுவோம் இல்லைம்மா இந்த ட்ரோல இது கம்மி சரியில்லை நீ பாதை காட்டுவிய அண்ணா பேசல பார்த்தீங்கன்னா அதுதானே